அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. 250 ராணுவ விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. இனி ஈரானால் திரும்பி எழ முடியாது. டொனால்ட் ட்ரம்பின் முக்கிய பேச்சு. அடுத்து குவைத் விமான சேவை ரத்து செய்த விமான நிறுவனங்கள். அடுத்து இலங்கையை சேர்ந்த நபரை கைது செய்த குவைத் ஏர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. அடுத்து குவைத் பாட்டில் தண்ணீருக்கு போடப்பட்ட கட்டுப்பாடு. தட்டுப்பாடுகளை தவிர்க்க உள்துறை அமைச்சகத்தின் அதிரடி முடிவு. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரானை மிக கடுமையாக அமெரிக்கா தாக்கிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள். மேலும் 250 ராணுவ ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. 150 ராணுவ போட்டுகளை அழித்துவிட்டும் இனி ஈரானிடம் எஞ்சியிருப்பது சில ட்ரோன்கள் மட்டுமே. இனி ஈரான் கைவசம் ஒன்றுமில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்கள். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான சண்டை ஒரு முடிவுக்கு வராமல் தொடர்ந்து கொண்டே செல்வது வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தார், அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் பெரும் பதட்டத்தை உருவாக்கி வருகிறது. குறிப்பாக ஈரான் அதிகம் தாக்கி வருவது குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய இரு நாடுகளை தான். அதுவும் குவைத்தில் குறிப்பா பாத்தீங்கன்னா மின் உற்பத்தி நிலையங்கள், கடல் நீரை குடிநீராக மாற்றும் தொழிற்சாலைகள் மீது தான் ஈரானின் தாக்குதல் தொடர்ந்து கொண்டே நடைபெற்று வருகிறது. இப்போ குவைத்துடைய அமைச்சகம் கூட்டுறவு சங்கங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதாவது குவைத்தின் கூட்டுறவு சங்கங்களால் விநியோகம் செய்யப்படும் தண்ணீர் கார்ட்டூன்கள் 5 கார்ட்டூன்கள் வரை மட்டுமே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்று வழங்கப்படுவதால் குவைத்தில் தண்ணீருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டதாக எண்ண வேண்டாம். மாறாக மக்கள் பீதியுடன் பொருட்களை வாங்குவதையும் பதுக்கி வைப்பதையும் தடுப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த விதியை கடுமையாக அமல்படுத்துமாறு கூட்டுறவு சங்கங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மக்கள் தங்களின் உண்மையான தேவைக்கு ஏற்ப பொருட்களை வாங்குமாறு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா பல பேர் கமெண்ட் பாக்ஸில் ஒரு டவுட் கேட்குறாங்க. அதாவது ப்ரோ, குவைத்திலேருந்து ஃப்ளைட் எல்லாம் இப்போ போகுதான்னு கேட்டிருக்காங்க. குவைத்திலேருந்து டெர்மினல் 4, டெர்மினல் 5 மட்டும்தான் ஃப்ளைட் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், எமிரேட்ஸ் இந்த மாதிரி விமான நிறுவனங்கள் மட்டுமே தற்போதைக்கு குவைத்துக்கான விமான சேவையை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. மற்றபடி குவைத் ஏர்வேஸ், ஜெஸ்ரா ஏர்வேஸ், இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் அரேபியா, ஒமன் ஏர்லைன்ஸ் ஆகிய விமானங்கள் எல்லாம் குவைத்துக்கான விமான சேவையை தொடர்ந்து வழங்கி வருகின்றன. அதுபோல குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியாட் டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்ல தேவைப்படும் பிசிசி, கேம்கா மெடிக்கல், குவைத் விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஇ செய்து தரப்படுகிறது. அடுத்த தகவல், ஈரான் மீது குவைத் தாக்குதல் நடத்தியதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையில் வெளியான தகவல்கள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை என அமெரிக்காவுக்கான குவைத் தூதர் ஷேக் அல் ஜெயின் அல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் ஈரான் மீது குவைத் ராணுவம் இதுவரை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டதில்லை என திட்டவட்டமாக ஷேக் அல் ஜெயின் அல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதுவரை குவைத் ஈரானுக்கு எதிராக கண்டனத்தை மட்டுமே பதிவு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத்துடைய ஏர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் தாய்லாந்து நாட்டிலிருந்து குவைத்திற்கு வந்த பேரிச்சம்பழம் கட்டணங்களுக்குள் குவைத் தடை செய்த மர்ஜுனா எனும் தடை செய்த பொருள் இருப்பதை கண்டறிந்து இது தொடர்பாக விசாரணை தீவிரப்படுத்தியது. இறுதியில் இந்த பார்சல் ஒரு ஸ்ரீலங்கன் நபருக்கு வந்ததாக உறுதி செய்யப்பட்ட பின்னர் இப்போ அந்த நபரை குவைத்துடைய ஏர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. அதனால குவைத்தில் உள்ள நம்பால குவைத்திற்கு நாம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்தால் மட்டுமே நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஊர் போய் சேர முடியும். அதை விட்டுட்டு தேவையில்லாத இல்லீகலான வேலையில் ஈடுபட்டால் லைஃப் டைம் ஃபுல்லா குவைத் ஜெயில தான் இருக்கணும். திர்பாலக். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 311 ரூபாய் 35 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1073 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 984 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 582 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.